Hi friends, welcome to my channel Dinesh Nagarajan Vlogs. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்த எல்ஜி டிவியோட இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் இனிஷியல் செட்டப், அதுக்கப்புறம் யூனிவர்சல் ரிமோட் கண்ட்ரோல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரா ஃபுட்டேஜ். டெக்னீஷியனே வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் தான் வந்து அப்படியே பதிவு பண்ணி நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டெலிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். லோக்கல் ஷாப் மீன்ஸ் ஃபிசிக்கல் ஷாப்பில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் போட்டது பார்த்திங்கன்னா காடுகள்கிட்ட தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று கூட்டல் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி ஆர்டர் போட்டேன். பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் ஆல்சோ ஓகே ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வியூ டிவி பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 years நல்லா இருந்துச்சு. அந்த டிவியில் இஷ்யூ ஆக போய் நான் வந்து டிவி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு 4 to 3 years எப்படி நம்ம மாற்றுற மாதிரியான சூழ்நிலை தான் வரும். அதனால் நம்ம இந்த ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சே போகலாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணி தான் வந்து ஒன்று கூட்டல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா லைன் இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட கிளிப்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், சாம்பிள்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றது. இந்த லைன் இஷ்யூ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் காடுகள்கிட்ட வந்து ரிட்டர்ன் பாலிசி வந்து நல்ல கஸ்டமர் ஃபேவரபுளாகவே இருக்கும். அதனால் இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுமே நான் ரைஸ் பண்ணி 7 நாளுக்குள்ளேயே ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டர்னுமே கொடுத்துட்டு அந்த டிவி யூனிட்டுக்கான காசு வந்து நான் வாங்கிட்டேன். இந்த என்டையர் ஃப்ளோவில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டிவி வரும்போதுமே ஒரு பிளைண்ட் அசம்ஷனில் வந்து எதுவும் இஷ்யூ இருக்காது அப்படின்ற இதில் நான் வால் மவுண்ட்டுக்கும் சேர்த்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ டிவி யூனிட்டோடைய வால் மவுண்ட் வரல. அதனால் வந்து டெக்னீஷியன்கிட்ட நான் வால் மவுண்ட்டுக்காக செப்பரேட்டாக பே பண்ணி நான் வால் மவுண்ட் வந்து பண்ணிட்டேன். பட் அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, டிவியில் இஷ்யூ வந்துட்டதுனால டிவி ரிட்டர்ன் பண்ணியாச்சு. பட் வால் மவுண்ட் வந்து எனக்கு அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா, நான் வாங்கின லோக்கல் ஸ்டோரில் வாங்கின இந்த எல்ஜி டிவிக்கு வந்து வால் மவுண்ட் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு 43 inch டிவி நான் ஆர்டர் போட்டிருந்தது. பட் நான் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 50 inch டிவி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து அந்த 50 inch டிவியோட தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் யாராவது டிவி வாங்குறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு நீங்கள் வால் மவுண்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா வால் மவுண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போகாதீங்க. ஸோ அந்த வால் மவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிராண்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ரிவ்யூஸ் பார்க்குறப்போ ஒரு 80% நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 20%ல் நம்ம விழமாட்டோம் அப்படின்னு நம்பி தான் வந்து ஆர்டர் போட்டது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு few thousand கூட தான். பட் இருந்தாலும் சர்வீஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் மற்ற எந்த பிராண்டுமே போகாமல் டேரெக்டாக எல்ஜி இல்லைனா வந்து சோனி, சாம்சங் இந்த 3ல் ஏதாவது ஒன்று செக் பண்ணுறப்ப எனக்கு எல்ஜி பெட்டராக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த டிவி வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ரா வீடியோ. மேக்ஸிமம் எந்த ஒரு மேஜர் அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்தது கிடையாது. டெக்னீஷியன் வந்து ராவாக பேசி ராவாக இன்ஸ்டால் பண்ண விஷயங்கள் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி இது பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்கள் யாருக்காவது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அதை பார்க்கணும் அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2x அப்படின்ற ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ டிவி இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3.5 to 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த வீடியோவே நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அதனால் இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில் இந்த டிவியில் எந்த ஒரு இஷ்யூவும் இது வரைக்கும் வரல. ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்லையுமே வந்து நல்லாவே இருந்துச்சு.
இந்த பின் இல்லாமல் இது போர்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் வரும். ஆமாம் சார், லெஃப்ட் சைடு இருக்குது. இது 2 HDMI ஒரு USB இருக்கா? HDMI எங்கேயும் இருக்குது. டிவி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கும் சார். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 HDMI போட்டிருக்கு. 3 இருக்கு போல. 3 சைடில் 2 ஓகே. 1. ஓகே. இந்த HDMI 1 இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ இது வந்து நார்மலான HDMI தான். இந்த HDMI 2 மட்டும் EARC அப்படி இருக்குது, இல்லைனா EARC அப்செட் இருக்குது. அதாவது நீங்கள் சவுண்ட் பார் ஹோம் தேட்டர் வாங்கினு வச்சிங்களேன். ஓகே. இதில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து உங்களுக்கு சவுண்ட் பாருக்கும் இல்லை ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டத்துக்கு ஒரே கேபிளில் உங்களுக்கு இன் ப்ளஸ் அவுட் ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஓகே. இது HDMI 3 சார். சரி சார் மொத்தம் 3 போர்ட் இருக்குது. எதில் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ESP பொறுத்த வரைக்கும் 2 ஸ்லாட்டு. ஸோ சைடில் 1 ப்ளஸ் பேக் சைடு 1 இருக்குது. ஓகேண்ணா. அதேமாதிரி ஆப்டிக்கல் ஆடியோ அவுட்புட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஆடியோ ஆப்டிக்கல் சவுண்ட் பார்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஆப்டிக்கலில் கூட ஆடியோ அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு RJ45 ஈத்தர்நெட் கேபிள் கூட உங்களுக்கு இது லேன் இது கனெக்ட் ஆமாம் சார். அதே மாதிரி இங்கே ஒரு ஏவிக்கு சாக்கெட்டும் இருக்குது சார். AV வந்து 3.5 தான். ஆமாம், 3.5 3RCS கேபிள் வரும். ஓகே. ஏவி மேக்ஸிமம் சப்போர்ட் ரெக்கமெண்ட் அதான் ப்ளூடூத்தும் அதோட சேர்ந்து வந்துடுது. ஏவி ரெக்கமெண்ட் இல்லை, ஏன்னா அதில் ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் HDMI தான் கொடுக்கணுன்றதுனால தான் இதை வந்து உங்களுக்கு சின்ன போட்டால் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இப்போ நீங்கள் கம்பெனியோட ப்ராக்கெட்டோட சைஸ் இது ஒன்று தான் சார், எப்படி வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கம்பெனியோட ப்ராக்கெட்னா எப்படி சொல்கிறீங்க? அதாவது சைஸ் வந்து 2 ஒன்று தான். ஓகே. இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் இதை ஹோல்ட் பண்ண வேண்டிய ரொம்ப சரி ஓகே. இது வந்து 23 மாடல் தான். 24 மாடல் வந்து இன்னும் வரல சார். ஓகே. அது வந்து ஒரு மாதம் ஆகும் சார். ஏன்னா எவ்ரி இயர் வந்து ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது மாடல் கொடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் எல்லாமே அப்டேட்டில் தான் இருக்கும். சீரியஸ் மட்டும் தான் மாறும், சாஃப்ட்வேர் முதல் கொண்டு கொஞ்சம் சின்ன சின்ன சிஸ்டம் மாறும் சார். சரி. இப்போதைக்கு கிடைக்காது. இது அந்த 2 பேப்பருமே எடுத்துடலாங்கண்ணா. எடுத்துகிட்டு எட்ஜஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எட்ஜஸ்லாம் லீக் ஆகுங்களா? ஆமாம். லைட் லீக்கேஜ். இது இன்விச்சிலியில் அந்தளவுக்கு இருக்காது. இன்விச்சில் ஒரு லோ பட்ஜெட் பிராண்டு பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும். ஓகே. LG சாம்சங் சோனியில் உடம்பு நல்லா இருக்குது சார். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் செட்டப் மேடம், இனிஷியல் செட்டப்னு சொல்லுவாங்க. அது வந்து இது வந்து மவுஸ் மாதிரி போகும். இது மொபைல் ஆப்பும் இருக்குது. மொபைல் ஆப் ஃபோன் டவுன்லோட் பண்ணி வச்சேன்.
ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிடுங்க. வா வா வா. ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கு சார். ஓகே. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் இதெல்லாம் அதுவே ஆட்டோ அப்டேட் ஆகிக்குங்களா? இதில் அக்ரிமெண்ட் மட்டும் ஓகே. அப்டேட் கேட்கும், கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது 1.5 ரேமா இல்லை 2 GB ரேம் வருங்களா? அது பார்க்குறாங்க ஐடியா இல்லை சார். மாடல் வந்தால் மாடல் மாறும். சரி, சும்மா சேனல்ஸே கொடுங்க. கொடுத்துட்றாங்க சரிங்களா? சரி. ஸோ டிவி ஆன் பண்ண போகிறீங்க. இது ஆஃப் on பண்ண போகிறீங்க. ஆகுங்களா? ஆமாம் மேடம். இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா? இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக் அக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கூட வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒன்றில் வந்து ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஆப். ஸோ இது ஏஜ் பீப்புளாக இருக்காங்க, ஒரு ஆப்ஷனை தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு அமுக்குனா அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் நம்பர் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும் செட் பண்ணிடுவோம். ஏர்டெல் செட்டாப் பாக்ஸு, யூடியூபு, பென்ட்ரைவு. மற்றபடி இது வந்து ஷார்ட்கட் கீ மாதிரி உங்களுக்கு. ஸோ நம்பர் 4ல் வந்து வேறு ஏதாவது ஓடிடிலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு 0 லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குயிக் எஸ்எஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அது மூலிமா செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நம்பர் ப்ரெஸ் பண்ணல, இப்போ ஒரு 3 செகண்ட்ஸு ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக ஒன்றில் வந்து ஏர்டெல் லிஸ்ட் வச்சுருக்காங்க, அதனால ஸ்ட்ரைட்டாக அங்கே 3 பெட்ரு யூனிவர்சல் கண்ட்ரோலில் ரெண்டையும் பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேனல் மாற்ற அது டிவியோட செட்டாப் பாக்ஸும் பேர் பண்ணிக்கலாமா? ஆமாம் சார், செட்டாப் பாக்ஸும் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஆமாம், அது கூட பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஆமாம் சார். ஸோ உதாரணத்துக்கு அடுத்து இந்த இன்புட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதை அழுத்தும் போது இதில் நீங்கள் ஏர்டெல் செட்டாப் பாக்ஸு இல்லை பென்ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவு, HDMI 2, 3 இது மாதிரி வரிசையாக சோர்ஸ் காட்டும். நம்ம அதை எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்புட் பட்டன் அழுத்தியும் செலக்ட் பண்ண முடியும், இல்லை இந்த குயிக் எஸ்எஸ் அழுத்தியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிவர்சல் கண்ட்ரோல் பற்றி கேட்டிங்க இல்லைங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸ் பட்டன் அழுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், இதையும் ஒரு 4 செகண்ட் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை சார், சரி இதெல்லாம் ஓகே. இந்த குயிக் எஸ்எஸ் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா மல்டி யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு மட்டும்தான், இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸை ஒரு தடவை அழுத்தினாலே போதும். ஓகே. ஸோ இதில் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஜென்ரல் சார், இதில் இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆமாம். இதில் போயிட்டு யூனிவர்சல் கண்ட்ரோல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ என்னோட மொபைல் ஆப் பேர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சார், அதாவது டேரெக்டாகவே உங்களுக்கு பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹெச்டிவி 1 இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு மேனேஜ் செட்டிங்ஸு, அதில் ஏற்கனவே இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். ப்ளஸ் HDMI 1 இருக்குது. மேனேஜ் செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டார்ட் செட்டிங்ஸ், இது ஜஸ்ட் அதிலே வரும் சார் உங்களுக்கு. இதில் செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ப்ளூரே பிளேயரா, ஹோம் தியேட்டரா, ஓடிடி அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் நம்ம இப்போது செட்டாப் பாக்ஸ் கொடுத்துட்றோம். இது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் நிறைய பிராண்டு காட்டும் உங்களுக்கு, செட்டாப் பாக்ஸோட பிராண்டு. அதில் நாம் என்ன யூஸ் பண்ணுறோமோ, ஏர்டெல், டாடா ஸ்கை, எது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஏர்டெல்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ரிமோட்லேயே வந்து அந்த இது கனெக்ட் ஆகிடும். கண்டிப்பாக வரும் சார், ஏர்டெல் வரும். ஏர்டெல் வந்துச்சு. இது கொடுத்துட்டு வியூ மோட் கொடுத்தீங்கன்னா நிறைய பிராண்டு காட்டும் இல்லை. ஓகே. அப்போனா இனிமேல் ஏர்டெல் ரிமோட் தேவைக்கூடாது, இதுலேயே நீங்கள் டைரெக்டாக மாற்றிக்கலாம். 2 ரிமோட் அடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிவைஸ் வச்சுருக்கோமோ அதை பிராண்டை
செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதில் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சேனல் மாற்றக்கூடிய ஆப்ஷன் வரும். அது நிறைய மாடல் இருக்கிறதுனால ஸோ ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. சேனல் வந்து சேஞ்சஸ் ஆகுது, அதனால் எஸ் கொடுக்குறீங்க. செட்டிங் எதுவும் 2 பேர் ஆகிட்டு இருக்கு. அது வந்துடும். ஆட்டோமேட்டிக்கலி கனெக்ஷன் மேஜிக்கல் ரிமோட் இஸ் ரெடி டு யூஸ் ஃபார் த டிவைஸ். இப்போ நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்துட்டு வீல் இருக்குது பாருங்கள், ஸ்கோரல் கீ இதை திரும்பினாலும் சேனல் வரும். இதில் நம்பர்ஸ் போட்டாலும் போட்டுக்கலாம். ஹெச்டி சேனல் என்ன நம்பர் இருக்குது சார்? ஹெச்டி எது இருக்குன்னு எனக்கு தெரியல. 755 கொஞ்சம் பிரேக்கை கம்மி பண்ணணும், ரொம்ப பிரேக்காக அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 754 இருக்குது ஹெச்டி சேனல். இதுலேயே டேரெக்டாக நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் திரும்பும் போது உங்களுக்கு அங்கே வந்து சேனல் மாறும், இல்லை இங்கே சேனல் ப்ளஸ் மைனஸும் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த பிக்சர் குவாலிட்டி செட் பண்ணுறது எல்லாமே அந்த செட்டிங்கில் போய் டிஸ்பிளேல மாற்றிக்கணும். இப்போ யூனிவர்சல் கண்ட்ரோல் செட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் வந்துடும். இதில் அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது எங்கே ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒய்ஃபை சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது வேறு டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒய்ஃபைல போய்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிங்க. இல்லை கனெக்ட் ஆகிடுச்சு, இதில் வந்து பேக் பண்ணிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சார். வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தான் கேப் இருக்கும். 50 நாள் கரெக்டாக இருந்திருக்கு உங்களுக்கு. ஒரு அரை இன்ச்சு கேப் கிடைக்கும் சார். ப்ராக்கெட்லாம் அவைலபிள் இருக்குது சார், எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ப்ராக்கெட் இருக்குது. அதை டிவியை நீங்கள் வெளியில் கூட வெளியே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இழுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் சார், பிக்சர் மோடு நம்மளோட பிக்சரோட பிரைட்டு கலர் வந்து இங்கே இதில் நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்டர்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சினிமா மோடு, கேம் ஆப்டிமைசர், இது ஃபில்ம் மேக்கர் மோடு, இந்த மாதிரி நிறைய மோடு கொடுத்துருப்பாங்க. இந்த விவிடுங்கிறத மேக்ஸிமம் பிரைட்னஸில் இருக்கும். ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கு வச்சுருந்தோம். டே டைமில் நீங்கள் நல்லா பிக்சர் மோடு வந்து ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். இது பேனல் பிரைட்னஸ் சார். எனக்கு இதுலேயும் கூட வெளிச்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினச்சிங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் பிரைட்னஸ் லெவலில் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் நியர்பை லொக்கேஷனில் பார்க்குறீங்க, நைட் டைம் ஆகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பிரைட்னஸ் பேக் லைட்டை வந்து குறைச்சிக்கலாம். இந்த பேனல் பிரைட்னஸ் அப்படின்றது இந்த லைட்டை தான் பிடிக்கும் சார். இது பிரைட்னஸ் ஃபுல்லாக அதனால் இப்போ மெயினாக அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாம் போகணுன்னா அதை ஹோம் பேஜ் தான் சார். வீடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கிறோம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸு, ஓடிடி எல்லாமே இருக்குது. அதுக்கு இவ்வளோ ஹாட் கீ கூட கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, கூகுள் மூவிஸ் ஆப்ஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க சார். இந்திய சேனல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அலெக்ஸாவுக்கு கூட ஒரு ஹாட் கீ கூட கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும், ஹோம் பேஜ் எழுதிட்டு இல்லை என்ன ஆப்ஸ் வேணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், கீழே நட்டு ஸ்க்ரூ போட்டுருவாங்க. சின்ன டிவியாக இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க. ஆமாம், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால டைட் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. ஒர்க் பண்ணுறதுக்காக சொல்லலை, சின்ன டிவியாக இருக்கும்போது உங்களுக்கு அதில் வேரியேஷன் கம்மியாக தெரியும். அகலம் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் வேரியேஷன் ஜாஸ்தி தெரியுது. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் போல இருக்குது. இது அப்டேட் ஆகி தான் இங்கே வரும் சார். ஃபஸ்ட் டைம் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க.